நிலதானம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்கிறேன், இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வயல் கிடையாது, மேய்ச்சல் நிலம். ஐயா வந்து இருக்கிறாங்க, தன்சை ஆவூருடைய பொருள் வந்து ஐயா அவர்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா. அப்போ ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது. தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது. தகவலை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரப்ப வேண்டும். திராவிடர்கள் நம்ம கிட்டக்க வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க, பாண்டியர்கள் அதை பண்ணாங்க, சேரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள், வயிற்றெரிச்சல்ல பேசுறாங்க. தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை நாம் காக்க முடியும். தமிழர்களே, ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள், தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம், வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம். இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூடாது. தமிழ் நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு 30% பாசனத்தை பெறுது. 30 பிரம்மதேயம் என்ற முறையை முதலாக வட இந்தியாவில் இருக்குது. தென்னிந்தியாவிற்கு அந்த கேடுகட்ட முறையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள். பிரம்மதேயம் என்ற முறையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள். அந்த பிரம்மதேயம் என்ற விஷம் வந்துட்டு களப்பிரர் காலத்தில் இங்கே வேறுவிட தொடங்குது. பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலகட்டத்தில் கொடுத்த பிரம்மதேயங்கிறது முழுமையான பிரம்மதேயம் கிடையாது, நம்ம வாய்ப்பு இருக்கிறப்ப பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி வர்றப்போ சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷத்தை கட்டுப்படுத்தினார்கள். அதுதான் சோழர்களுடைய ஆட்சி. இவர்கள் திருப்பி செல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னா, சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய செப்பேட்டை வச்சுட்டு இந்த தானம் சோழர்களால் செய்யப்பட்டதுன்றாங்கல்ல. செப்பேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்க போகிறேன். இப்போ என் பேர் என்னன்னா தானம் கொடுக்குறவர் கிடையாது, என் பேர் விண்ணப்தி. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு விவசாயிக்கு தானம் கொடுக்குறேன்னா என்ன பண்ணால் விவசாயம் பண்ணுவான். ஒரு பிராமணருக்கு நான் தானம் பண்ணுறேன், அவருக்கு விவசாயம் பண்ண தெரியுமா? பிராமணர்களுக்கு விவசாயங்கிற சூத்திரரோட தொழில். அப்போ அவங்க விவசாயம் பண்ணவும் மாட்டாங்க, பண்ணவும் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலம் நான் தானமாக கொடுக்குறப்போ நீங்கள் நிலதானம் மட்டும் கொடுத்தா பத்தாது, எங்களுக்கு சில ஆண்டுக்கு வந்து வரி கட்ட முடியாது, வரி விலக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ தானம் பண்ணக்கூடிய நீங்கள் அரசர்கிட்ட போய் விண்ணப்பம் போடுவீங்க, இந்த மாதிரி இந்த பிராமணருக்கு நான் வந்து தானம் கொடுக்குறேன், அவருக்கு விவசாயம் பண்ண தெரியாது, அதனால் அவருக்கு வரி விலக்கு கொடுங்கன்ட்டு. அப்போ அந்த அரசர் வந்துட்டு சரி இத்தனை ஆண்டுக்கு வரி விலக்கு அல்லது நிரந்தரமாக வரி விலக்குன்னு அறிவிப்பார். அப்போது இந்த நிலதானத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று பரஹஸ்தம், இன்னொன்று சுயஹஸ்தம். சுயஹஸ்தம்னா அரசர் தானாக தானம் கொடுக்குறது. பரஹஸ்தம்னா எவனோ ஒருத்தன் தானம் கொடுக்குறான், அவங்ககிட்டக்க எப்பா இந்த வரிக்கான காசை நீயே கொடுத்துரு, அந்த பிராமணருக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறது வந்துட்டு பரஹஸ்தம்னு பேர். சோழர்கள் கொடுத்த தானம்ங்கிறது பரஹஸ்தமா அல்லது சுயஹஸ்தமானு தெரிஞ்சுக்கணும்னா சோழர்கள் தானாக தானம் கொடுத்தார்களா அல்லது விண்ணப்பித்து தானம் கொடுத்தார்களான்னு நீங்கள் செப்பேட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதலாவது செப்பேடு வந்துட்டு பராந்தக சோழனுடைய உதயந்திரம் செப்பேடு. அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்த அரசர் வந்துட்டு கங்கம் மன்னர் 2ஆம் பிருத்திவி. இந்த தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கல. 2வது செப்பேடு வந்து வேளஞ்சேரி செப்பேடு. இதில் இருக்க தானத்தை விண்ணப்பித்தவர் பிரம்மவன் விருத்தாதிராசன் அப்படிங்கிறவர். இந்த தானம் சோழர்கள் அவங்க கையால் கொடுக்கல. 3வது செப்பேடான அன்பில் செப்பேடில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்தவர், அந்த தானத்தை பெற்றவரான அதே அனிருத்தர் தான். ஏன்னா அவர் பிராமணர், அவருக்கு விவசாயம் பண்ண தெரியாது. ஏன் நிலத்தை நான் அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வரி தள்ளுபடி கொடுங்கன்னு கேட்குறாரு. 4வது மற்றும் 5வது செப்பேடுகள் திருச்செங்கோடு செப்பேடுகள். அந்த செப்பேடுகள் வந்து நிலதானம் பற்றின செப்பேடுகள் கிடையாது, அதில் நிலதானம் இல்லை. 6வது செப்பேடு வந்து சென்னை அருங்காட்சியக செப்பேடு. அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்தவர் சிக்கருடையான் நக்கன் கணிச்சனான சோழ மூவேந்த வேளாண்கிற அரசு அதிகாரி. 7வது செப்பேடு பெயர் வந்துட்டு பெரிய லேடன் செப்பேடு. இது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கான நிலதானம், ராஜராஜன் கொடுத்த ஆணையமங்கலம் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. 8வது செப்பேடான திருவாலங்காட்டு செப்பேடில் இருக்கிற 2 தானங்களில் முதல் தானம் வந்து மகாதேவ பிடாரங்கிறதால விண்ணப்பிக்கப்பட்டது. 2வது தானத்தில் விண்ணப்பிச்ச ஒரு பேரே இல்லை. எவ்வளோ நன்றி உணர்ச்சி பாருங்க. எவன் நிலத்தை கொடுத்தானோ அவன் பேர் தானத்தில் இல்லை. 9வது செப்பேடு கரந்தை செப்பேடு. இதில் இருக்கக்கூடிய தானம் வந்துட்டு ராஜேந்திர சோழனுடைய அமைச்சரான ஜனநாதன் அப்படிங்கிறதால விண்ணப்பிக்கப்பட்டது. 10வது 12வது 14வது 15வது 16வது செப்பேடுகள் வந்து திருக்கலர் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம், பிராமணர் கொடுக்கப்பட்ட தானம் இல்லை. 13வது செப்பேடு இருக்குது, அதை நம்ம கணக்கில் விட்டு போச்சு. அந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா எசால செப்பேடு. அது வந்துட்டு ராஜேந்திரன் குருவான சர்வசிவாச்சாரியால் விண்ணப்பிக்கப்பட்டது. இன்னொரு அது 11வது செப்பேடு. 13வது செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா சாரலா செப்பேடு. அந்த செப்பேடு ஆந்திராவில் இருக்குது. அப்போ செப்பேடுகள் சொல்லக்கூடிய தகவலின்படி சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுக்கல,
அடுத்தவர்கள் நிலதானம் கொடுக்க வரும்போது கூட பிராமணர்களுக்கு இந்த நிலதானத்தில் 8 ஆண்டுகளுக்கு தான் வந்து நாங்கள் வரி விலக்கு கொடுப்பேன், அதுக்கு பிறகு மரியாதையாக அவங்கள வரி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னவர்கள் தான் சோழர்கள். இந்த தகவலை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரப்ப வேண்டும். திராவிடர்கள் நம்ம கிட்டக்க வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க, பாண்டியர்கள் அதை பண்ணாங்க, சேரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள், வயிற்றெரிச்சல்ல பேசுறாங்க, தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை நாம் காக்க முடியும். தமிழர்களே, ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள், தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம், வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம். இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க. அந்த ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடு பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டியில் இருந்துட்டு ஒரு 83 கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூரில் தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஒரு விமான நிலையம் கட்டுறோன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க. ஆந்திராவில் அவங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வரணும்னா விமானம் வேணும். அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது. அப்போ இருக்கிற தமிழ்நாடு 3வது ஆந்திரா கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் 30% நிலங்கள், அதாவது 5600 ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள். 5600 ஏக்கர் நிலம் நீர்நிலை. அது போக பார்த்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமாக இருக்குது. ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான். இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த கூட நீங்கள் பரந்தூரில் வந்துட்டு தண்ணீர் இருந்ததை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழலியல் விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் 1000 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 1000 நாட்களாக. அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை திருடினாங்க, பாண்டியர்கள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல, மானங்கெட்ட கும்பல், அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடு சோரணை இருந்துச்சுன்னா பரந்தூரில் போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல? பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிலதானம் கொடுக்குதானா? கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மதுரையில் வரிச்சியூருங்கிற பகுதியில் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார். அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்குறாரு. அந்த பட்டாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நிலம் ஏற்கனவே இன்னொருத்தர் பேர்ல இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்த செய்திங்க, ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு, நிலமே இல்லை, எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்களுக்கு கொடுக்கலங்க, நீங்க தான் கொடுத்தீங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள், நேர்மையாக நிலதானம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்கிறேன், இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வயல் கிடையாது, மேய்ச்சல் நிலம். ஐயா வந்து இருக்கிறாங்க, தன் செய் ஆவூருடைய பொருள் வந்து ஐயா அவர்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா? அப்போது ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது. தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது. அப்போ தமிழ் நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு 30% பாசனத்தை பெறுது. 30% பாசனம். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிழை என்னன்னா, தமிழக அரசர்கள் வந்துட்டு பொதுமக்களுடைய நிலங்கள்லாம் எடுத்து பிராமணருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்தில் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும். 10 லட்சம் நிலம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு தான் பழைய காலத்தில் பிரம்மதயம்னு பேர். இந்த கண்ணு முன்னாடி நடக்குது. மானசயம்னு கேள்வி கேட்டதான் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, சோழர் காலத்தில் நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்ககிட்ட நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது உங்கள் நோக்கம் கிடையாது. இங்கே பாருங்க, நாங்கள் இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணுறோம் நீங்கள் கேட்குறீங்களே, இந்த கேவலமான காரியத்தை நாங்கள் ஆளாக பண்ணலை, உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பழியை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் 7 நாட்களும் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய், பச்சை பொய், அவமானகரமான ஒரு பொய். அப்போ தமிழரசர்கள் வந்துட்டு தானம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்போ அரசர்கள் இருந்தால் தானம் போடுறதும் அரசியல்வாதிகள் இருந்தால் பிச்சை எடுக்கிறதும் காலங்காலமாக வழக்கம்.
இல்லையா? அப்ப தானம் கொடுத்தார்களான்னு ஒரு கேள்வி வர்றப்போ தானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுத்தாங்களா அப்படின்னு பாக்குறப்ப இல்ல. ஏன்னா அந்த பிரம்மதேயத்தை பத்தி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, சோழர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இவர்கள் சொல்லாத தானங்கள் என்ன என்று பார்த்தால், சோழர் காலத்துல சிவன் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தினுடைய பெயர் தேவதானம். பெருமாள் கோயில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கும் பொழுது அதன் பெயர் திருவிடையாட்டம். பௌத்த கோயில்களுக்கும் சமண கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்று பெயர். சாஸ்தா கோயில் இருக்கு இல்லைங்களா, ஆசிவக கோயில், அந்த கோயிலுக்கு வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஐயன் போகம் என்று பெயர். மடங்களுக்காக சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு மடப்புறம் என்று பெயர். உணவிடுவது என்பது மாபெரும் மரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாபெரும் மரமான அந்த உணவிடுதலை செய்வதற்காகவும் அறச்செயல்களை செய்வதற்காகவும் அறச்சாலை உணவுச்சாலை எல்லாம் இருக்கும். அந்த சாலைகளுக்காக சோழர்கள் கொடுத்த நிலம் பெயர் சாலா போகம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு, ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு யார் இருக்காங்க நமக்கு தெரியும். அந்த அர்ச்சகர்களுக்கு சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுடைய பெயர் அர்ச்சனா போகம். கிராம சபை